பிரம்மாண்டமான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மக்கள் புடை சூழ அந்த கைலாய வாகனமானது கைலாய வாகன திருவிழா வந்து வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வரலாற்று சிறப்புமிக்க இனிவில் பெராஜ சேகர பிள்ளையார் கோயில் ஆலயத்தில் 2ஆம் நாள் திருவிழா மிக பிரம்மாண்டமான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கைலாய வாகன திருவிழா வந்து கைலாய வாகனம் வந்து இழுக்கப்பட்டு கொண்டு வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் எல்லோரும் புலம்பெயர் தேசங்களிலிருந்து பல இடங்களிலிருந்து வருகை தந்து இந்த திருவிழாவை காண்பதற்காக வருகை தந்துள்ளனர். பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை உள்ளடக்கி இந்த காணொலி இருக்க போது சேனலுக்கு வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைய தினம் இனிவில் பெராஜ பிள்ளையார் கோயிலில் 2வது நாள் திருவிழா கைலா வாகன திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சாமியானது எழுந்தருளி மிக அழகாக காட்சி அளிக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். முழுக்க முழுக்க மீன்குமுக்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டு தங்க நகைகளினாலும் பூ மாலைகளினாலும் சாத்துப்படியானது செய்யப்பட்டு இருக்கின்றது. சாமியானது கைலாச வாகனத்தில் ஏற்றப்படுகின்ற அந்த அழகான காட்சியை வந்து பார்க்கின்றோம். தொண்டர்கள் மிக அழகாக அந்த சாமியை காவி அந்த கைலாச வாகனத்தில் ஏற்றுகின்றார்கள். பக்தர்கள் புடை சூழ அந்த கைலாச வாகனமானது இன்னும் சற்று நேரத்தில் ஆலய மணி ஓசையுடன் நகர் வழிய தொடங்கும். ஆயத்த மணி அடிக்க அந்த கைலாச வாகனமானது மெல்ல மெல்ல அசைந்து வருகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சில்லானது அந்த பூசணிக்காயின் மேல் ஏறி அப்படியே தேய்ச்சி கொண்டு தான் சுற்று தொடங்குகிறது. பாருங்கள், பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஒரு வியப்பாக இருக்கின்றது இந்த காட்சி. மக்கள் புடை சூழ அந்த கைலாய வாகனமானது மிக அழகாக ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தொண்டர்களுக்கு அடியவர்களுக்கு வந்து பிரசாதமானது கொடுக்கப்படுகின்ற அந்த காட்சி. மிக அழகாக அந்த பிள்ளையாருடைய அந்த லைட்டிங் வந்து செஞ்சுருக்கிறாங்க எல்இடி பல்பில்.
அழகாக வடிவமைக்கப்பட்ட அந்த ராவணனுடைய அந்த சிலையானது மரத்திலே வடிவமைக்கப்பட்டுள்ளது. பார்ப்பதற்கே ஒரு மிரட்டும் வகையில் நல்ல சிற்ப ஆச்சாரியர்களால் வடிவமைக்கப்பட்ட அந்த ராவனுடைய அந்த சிலை பார்ப்பதற்கே நல்ல பிரமிக்கும் வகையிலே காணப்படுகின்றது. ஒவ்வொரு முகமும் மிக அழகாக செதுக்கப்பட்டிருப்பதனை நாங்கள் பார்க்க முடியும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த வடமானது பிடித்து இழுத்து கொண்டு வருகின்ற அந்த காட்சி மிக அழகாக அந்த ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சி கைலாய வாகனமானது வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பொதுவாக வந்து இந்த திருவிழாவுக்கு வந்து எமது இடத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்லாது புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் எல்லோரும் திருவிழா என்றால் வந்து விடுவார்கள். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வெளியூர்களில் இருந்தாலும் சரி, திருவிழாவுக்கென்று டிக்கெட் போட்டு மெனக்கட்டு அதுக்காக நேரத்தை ஒதுக்கி வருவது வந்து ஒரு மேலதிக சிறப்பாக இருக்கும். அதே போல் இங்கே வந்து மதிய உணவு மற்றும் இரவு உணவுகள் அன்னதானமாக வழங்கப்படும். அதுவும் மிகவும் ஒரு சிறப்பான விடயமாக வந்து இருக்குது. கையில் வானத்துக்காக அந்த ஒளியினை வந்து இன்ஜின் மூலம் அப்படியே கொண்டு வாரார்கள். அவளை மின் விளக்குகளை மெறிவதற்கு நிச்சயமாக அந்த இன்ஜின் வந்து தேவை. இரண்டாவது நாள் திருவிழாவில் வந்து இன்றைக்கு அடியவர்களுக்காக வந்து அன்னதானமாக வந்து புட்டுக்கொத்து வந்து வழங்க போகிறார்கள். புட்டுக்கொத்துக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சாம்பார், குழம்பு அப்படியே வந்து போடப்பட்டிருக்கு. எல்லோருக்குமே வந்து இந்த புட்டுக்கொத்தை வந்து வழங்குவதற்கு அன்னதானமானது எனக்கு சரி நேரத்தில் வந்து ஆரம்பிக்க போகின்றது. இங்கே 12 நாள் திருவிழாவின் போதும் 12 நாட்களுமே வந்து அன்னதானமானது வழங்கப்படும் என்பது மேலதிக ஒரு சிறப்பம்சமாக வந்து காணப்படுது. வாழை இலையானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லோருக்குமாக. முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்தியாவிலிருந்து வர வைக்கப்பட்ட சமையல்காரர்களினால் இந்த சமையலானது செய்யப்படுகின்றது என்பதும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்தியாவிலிருந்து பிரபலமான சமையல்காரர்களினால் இந்திய முறைப்படியிலும் அதே மாதிரி இலங்கை முறைப்படியும் சேர்ந்து ஒரு வித்தியாசமாக அந்த சமையலை வந்து மக்களுக்காக வந்து அடியவர்களுக்காக வந்து செய்து பரிமாறுகின்றார்கள். எல்லோருக்குமே வந்து புட்டுக்கொத்து வந்து பரிமாறப்படுகிறது. இன்றைய இரவு நாளில் வந்து இந்த உணவை வந்து மக்கள் எல்லோருக்கும் அடியவர்கள் எல்லோருக்குமே வந்து வழங்கி வருகின்றார்கள்.
இது முதலாவது சபை இன்னும் அப்படியே தொடர்ந்து கொண்டு போகும். அடியவர்கள் எல்லோரும் வந்து இரவு நேரத்திலே அந்த உணவுகளை இறந்துவிட்டு உணவுகளை உண்டுவிட்டு செல்ல முடியும். இன்னும் சற்று நேரத்தில் கலாய வாகனமானது அந்த வீதி உலாவை முடிப்பதற்கு தயாராகின்றது. தவில் நாதஸ்வரத்தினால் வந்து மிக அழகாக அந்த பாம்பினுடைய அந்த பாடலானது வாசிக்கப்பட்டு கொண்டிருந்தது. கேட்பதற்கே மிகவும் இனிமையாக இருந்தது. எவ்வாறு இருக்கின்றது நாங்கள் பார்க்கலாம்.
அவரை சாமியானது இறக்கப்பட்டு கோயிலுக்குள் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். பழைய வானமானது இருப்பிடத்தை நோக்கி தள்ளப்படுகின்ற அந்த காட்சி. அழகான அந்த பாம்பு பாடலுடன் சாமியை சுற்றி வருகின்ற அந்த காட்சி. போட்டப்பட்டிருக்கின்ற முழு தங்க ஆபரணங்களையும் வந்து நாங்கள் பார்க்க முடியும். चित्रमयूरवाहनारूढ शक्तिगस्तवल्यदेवसेना समेत सुब्रह्मण्य चित्ते हंसवाहन पद्मासन हंसत्युरत सरस्वती समेत ब्रह्मदेव चित्ते गरुडवाहन पंचाच्युतधरभुलक्ष्मी महालक्ष्मी समेत श्रीमन्महाविष्णु चित्ते नानभद्र पुरिदाभद्र हलिगा समेत वीरभद्रेश्वर चित्ते ऐरावत वाहनारूढ त्रयस्त्रिंशत्कोटिदेवता समेत देवेन्द्र सिद्धि पूर्णा पुष्कलाम्बिका समेत हरिहरपुत्र सिद्धि इंद्राग्निजमन हृदय वरुण भाजो कुबेर ईशानादिष्टदिक्पालः सिद्धि ब्राह्म्यमागेश्वरी कौमारी वैष्णवी वारा इंद्राणि चामुण्डा सप्तमात्रः सिद्धि इच्छाशक्ति नानाशक्ति क्रियाशक्ति सिद्धि अष्टकोटिराहिनी प्रियावतोद्धरणादि आदि भैरव सिद्धि गंधर्माल्लभक्षण कुम्भोदर चण्डी மிக சிறப்பாக தொண்டர்களினால் மிகவும் ஒழுங்காக அந்த சாமியானது ஆட்டப்பட்டு வருகின்ற அந்த காட்சி இந்த பாடலுக்கு பார்ப்பதற்கு மிகவும் நேர்த்தியாக இருக்கின்றது. அதே போல் இந்த வசந்த மண்டபத்தில் சாமியானது வைக்கப்பட்ட பின்னர் பூஜையானது பறை முழங்க நடைபெறும். தமிழர்களின் பாரம்பரிய அந்த இசையான அந்த பறை முழங்க அந்த பூஜையானது நடைபெற்று இன்றைய திருவிழாவானது முடிவுறும்.
சரி உறவுகளை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சிறந்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.